இன்னைக்கு யார் வின் பண்ணுது? நான் தான்ப்பா ஜெயிச்சிருப்பேன். ஆனா திடீர்னு கமிஷனர் அங்கிள் வந்துட்டாரு. அவ்வளவுதான், அண்ணன் தப்பிச்சிட்டான். ஏய் இந்தாங்கப்பா. கமிஷனர் வந்தாரா? ஆமாப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் விஷயமா பேச வந்திருந்தார். என்ன கேஸ்? சாரிப்பா, அது சீக்ரெட். ஓகே ஓகே. நீ இன்னைக்கு எந்த கேஸ் அட்டன் பண்ண போற? டைவர்ஸ் கேஸ்பா. டைவர்ஸ் கேஸ் உனக்கு சாதாரணமாக தெரியுதா? கல்யாணம் ஆகாத ஒரு வக்கீல் கிட்ட டைவர்ஸ் கேஸ்களை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரணும். ஏன் அப்படி சொல்ற? கல்யாணம் ஆனவங்களோட பிரச்சனை கல்யாணம் ஆகாது ஒன்று மாதிரி வக்கீலுக்கு எப்படி தெரியும்? இத நீ தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ் கிட்ட தான் கேட்கணும். எப்படி ஆரம்பிப்பேன்? கழுத்துல இருந்து ஆரம்பிக்கட்டுமா இல்லை காலில் இருந்து ஆரம்பிக்கட்டுமா? இப்படி பப்ளிக் பிளேஸில் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உன்னை பார்க்குறப்போ எல்லாம் மறந்து போதே. இதுவே என் ரூமாக இருந்தா ஒரே குஷி தான். பாட்டி நீ போ, நாங்க பேக் எடுத்துட்டு வரோம். சரிம்மா. ம். பாட்டி காலிங் பெல் அடிச்சியா? அடிச்சேன்டி. பாட்டி இருடி, அவங்க வெளியில கூட போயிருக்கலாம். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏய், வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. மண்டு. வாங்காத்த. வீட்டில் தான் இருக்கீங்களா? காலிங் பெல் அடிச்சு பார்த்தோம். ரொம்ப நேரமாக கதவு திறக்கல. உள்ள ரூமில் இருந்தனால சவுண்ட் கேட்கல. உள்ள வாங்காத்த. வாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹவ் ஆர் யூ அங்கிள்? நல்லா இருக்கம்மா. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பவி, எனக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியாக போடுமா? சரி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டோட சன் இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா தம்பி? முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. போன மாதமே நான் இங்கே வரலான்னு நினச்சேன். எங்கே முடியுது? பையன் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஆமாம், கதிர் எங்கே? டியூட்டிக்கு போயிருக்கானா? வெளியூருக்கு போயிருக்கான். உங்களுக்கு சுகர் எப்படி இருக்கு? ஏய், யாரடி அது? எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன். அவர் பேரு நவீன். அவர் பேரை கேட்கலன்னா? அப்பா ஃப்ரெண்டோட பையன். அப்போ உனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குற? இல்லை,
ஆள் நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா உனக்கு? கீப் குவாய்ட்டியா, பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஐயோ, சாரி சாரி. நான் வாஷ் பண்ணி தரேன், கழட்டி கொடுங்க. அது அவருக்கு தெரியும். நீ டீயை மறுபடியும் ஊற்றி எடுத்துட்டு போ. அப்பா அம்மா 2 பேரும் பிஸ்னஸ்னு அலையிறதுனால இவங்க 2 பேரையும் கவனிக்க முடியறதில்ல. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே என் நேரம் முழுக்க போயிடுது. நான் ரூமில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க. ப்ளீஸ், எந்திரிக்க முடியல. பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இன்னும் குளிக்கலையா? ஹே, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு ஆகும். அதனால நீ அவர்கிட்ட பேசாத. அவர் யார், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். ஸோ நான் தான் சீனியர். நீ என் செல்லம் இல்ல, நான் உன் அக்காடி. இந்த விஷயத்தில் அதெல்லாம் கிடையாது. வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னால் முடிஞ்ச அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ண. அடி பாவி. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸே இல்லாம போய் நிக்க போறடி. ஹே, என் மொபைலை எடுத்து என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுறி. ஏய் எதுடி ப்ளீஸ். இதுல இல்லடி. உன் மொபைல் எடுத்து என் நம்பருக்கு கால் பண்ணுடி. ஹே, கீழே இருந்து தான் சத்தம் கேட்குதுல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், இந்த ட்ரெஸ்ல வா போறேன். பவி, என் மொபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது யாருடைய மொபைல்? என்னோடது தான். இது யாரு? இது இவ தான். என்னோட செல்ஃபோன் மிஸ் ஆனதுனால என் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அது ஏ நம்பர் தான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ட்ரெஸ்ஸை மாத்துடி. முதல்ல நீ மாத்தடி.